என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன்னிடத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவினை கொண்டு வரவேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் வந்துவிட்டது. ஏனென்றால் என் பிள்ளையை சுற்றி ஒரு ஆபத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை உடனடியாக என் குழந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது இந்த தாயானவளின் கடமை அல்லவா? நேரம் காலம் பார்த்தும் பார்க்காமல் அம்மா உன்னை தேடி உன்னிடத்தில் வந்து இதை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தை அடிக்கடி ஒருவன் நோட்டமிட்டு சென்று கொண்டிருந்தான் என்று முன்பாகவே உனக்கு எச்சரித்திருந்தேன். ஆனால் இப்பொழுது உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டு சென்று விட்டான். அவனினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. அவன் உன்னிடத்தில் பேசுகின்ற விதமும் சரியில்லை. நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம். அதனால்தான் உன் அம்மா இதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து வந்துவிட்டேன். என் குழந்தையே, என்ன நடந்தது? இவர் யார்? என்ன செய்கின்றார்? எந்த விஷயத்தை உன் இல்லத்தில் இருந்து எடுத்து சென்றார்? அதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கின்றது என்பதனையெல்லாம் கட்டாயமாக இன்று உன் தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்கு வேதனையை கொடுப்பது போல இருந்தாலும் ஏதாவது ஒரு பிடித்தம் உன்னை வாழ்க்கையில் மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்கின்றது. ஒருவேளை அது தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற பிடித்தமாக கூட இருக்கலாம். தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையாக கூட இருக்கலாம். இந்த நம்பிக்கையை கொண்டு நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அது ஒன்றே உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து கொண்டு வரும். அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. இது உனக்கு பிரச்சனைகள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயம் கூட நீ தெரியாமல் இருக்கின்றாய் என்பதுதான் உன் அம்மாவினுடைய ஆதங்கம். என் பிள்ளையே, எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது. ஒருவர் நல்லபடியாக சிரித்து சிரித்து பேசுகின்றார் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற விஷயங்களையெல்லாம் நாம் அப்படியே நம்பிவிடக்கூடாது. அதிகமாக சிரித்து பேசுகின்றவர்கள் எல்லா நிலையிலும் உனக்கு ஆதரவாக இருப்பது போல நின்று கொண்டிருப்பவர்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ நம்பிவிடாதே. ஏன் தெரியுமா? இக்கட்டான நிலை வரும்பொழுது, உண்மையாகவே உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது, இவர்கள் உன்னை உதறிவிட்டு செல்லும் பொழுதுதான் இவர்களினுடைய உண்மையான மனது என்னவென்று உனக்கு புரிய வரும். அதனால் இக்கட்டான சூழ்நிலை வரும் வரை நீ காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ சற்று பொறுத்திருந்து பார்த்துவிட்டாலே போதும். உன்னை தேடி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, எப்பொழுதும் நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்மோடு இருந்து உதவி செய்பவர்களை விட நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்கின்றார்கள் என்பதனை பொறுத்து பார்த்தால் மட்டும்தான் ஒருவரினுடைய உண்மையான மனது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருப்பார்கள். இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் செய்வார்கள். ஆனாலும் என் குழந்தையே, இவர்களை நம்பி நீ ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் தைரியம் பிறந்துவிட்டது அல்லவா? அப்படியானால் அதே தைரியத்தோடு
உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக கேள். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் இந்த ஆண் உன் இல்லத்தை சில காலமாக நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார். உன் இல்லத்தில் என்ன நடந்தாலும் உடனடியாக அதனை வந்துவிடுகின்றார். என்ன ஏது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுக்கின்றார். அவருக்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இருக்கக்கூடாது. உன் இல்லத்தில் கண்ணீர் மட்டும்தான் இங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது எண்ணம். அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாகவே சிந்தித்து சிந்தித்து உன் இல்லத்திலிருந்து ஒரு பொருளை அவர் எடுத்து சென்று விட்டார். என் குழந்தையே, எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும், உன் இல்லத்தில் இருப்பவர்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள். அதுதான் உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமை. அது மட்டும் அல்லாமல் இத்தனை நாளும் உங்களை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. என்ன நடந்தாலும் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நாம் அதனை பயன்படுத்தி கொள்வோம். நாம் நமக்குள் 1000 தான் அடித்து கொண்டாலும் பிடித்து கொண்டாலும் மற்றவர்கள் முன்னிலையில் யாரும் யாரையும் விட்டு கொடுத்து விடமாட்டோம் என்கின்ற எண்ணம், அந்த ஒரு விஷயம்தான், அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை இத்தனை காலமும் நகர்த்தி வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அருகில் இருக்கின்ற இவனுக்கு அது அத்தனை பொறாமை எண்ணங்களை கொடுக்கின்றது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவர்களால் மட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடிகின்றது, இவர்களால் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க முடிகின்றது என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். அப்படியானால் ஏதாவது எப்படியாவது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நிலையை மாற்ற வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். எல்லோருக்கும் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் யாரும் தன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் நினைத்து வருத்தப்படுவது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள். அதாவது துன்பம் அங்கே குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்பொழுதுதான் மனது நிம்மதியில்லாமல் போகும். அது மட்டும் அல்லாமல் வாழ்க்கையே விட்டு ஓடக்கூடிய நிலை கூட வந்துவிடும் அல்லவா? அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும். இருக்கின்ற இவன் கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்றான். இவளினுடைய எண்ணத்தை உன் தாயானவள் நான் நிறைவேற்ற ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் இவன் இப்படி ஒரு எண்ணத்தோடு உன் இல்லத்தை நோக்கி வந்ததும் அவன் எடுத்தது என்னவென்றும் நான் சொல்கின்றேன். அதன் பிறகு நீ உண்மை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். சில நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்ற இவனிடத்தில் உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்லாமல் உனக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய துணைக்கும் இடையில் ஏதாவது ஒரு மனக்கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதனை நீ இவனிடத்தில் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கின்றாய். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் போதுமே என்கின்ற மனநிலையில் நீ இருந்ததனாலேயே என்னவோ இவர்களிடத்தில் இருந்து ஒரு ஆறுதலை தேடி உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய். ஆனால் அவர்கள் அதற்கு உனக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இப்படி ஒரு வாழ்க்கையை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? இதிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டியது தானே. நிச்சயமாக நல்ல வழி பிறக்குமே என்று சொல்லி ஒரு குடும்பத்தை எப்படி பிரிக்க வேண்டுமே அந்த அளவிற்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம் மூலமாகவே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு கெடுதல் நடக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா?
சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ரகசியம். என் பிள்ளையே, உன் துணையிடத்திலும் சரி, உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரை பற்றி என்ன பேசினாலும் சரி, அதை அவர்களிடத்தில் அப்படியே நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் அதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் சொல்லாத சில வார்த்தைகளையும் சொல்லி உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க இவர்கள் தயாராகி விட்டார்கள். மேலும் உன் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து எடுத்து சென்றது நேர்மறையான சிந்தனைகளை. அதாவது, என் குழந்தையே, பிரச்சனைகள் என்னவானாலும் மீண்டும் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை உன் குடும்பத்திற்கு இருந்தது. ஒருவருக்கொருவர் பிரச்சனை என்ற ஒன்று வரும்பொழுது ஒருவருக்கொருவர் அதனை விட்டு கொடுத்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியது எல்லாம் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தை உன் குடும்பத்திலிருந்து அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். அதனால் என் தங்க குழந்தையை, இனிமேலாவது இந்த விஷயத்தில் எல்லாம் நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி இருக்கின்றேன் என்பதையும் நீ உணரப் போகின்றாய். என் தங்கமே, இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கின்றது. என் குழந்தையே, நீ என் மீது கொண்டிருக்கின்ற பக்தியானது அத்தனை தூய்மையாக இருக்கின்றது. நீ இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எதுவாக இருந்தாலும் நம் அம்மா பார்த்து கொள்வாள் என்று நீ முழுமையான நம்பிக்கையை என் மீது வைத்திருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனாகத்தான் இந்த அம்மா இன்று உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்றேன். நான் அங்கே இருக்கின்றேன் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னுடைய முயற்சிகளை நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். தெய்வம் நம் இல்லத்தில் இருக்கின்றது என்பதனை எல்லோராலும் அத்தனை எளிதாக கண்டுபிடித்து விட முடியாது. நம் பேச்சுக்கு வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் தெய்வங்கள் உண்மையாக இருக்கின்றது என்பதனை எப்படி தெரிந்து கொள்வது? தெய்வம் நம் இல்லத்தில் இருப்பது உண்மைதானா? அப்படியானால் நமக்கு என்னவெல்லாம் அறிகுறிகள் தெரியும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் இன்று உன் அம்மா உனக்கு அதனை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய இல்லத்தில் நடக்கும் பொழுது உன் அம்மா அங்கே இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் என்னோடு சேர்ந்து சில தெய்வ சக்திகளும் உன் உள்ளத்தில் உலாவிக் கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா சொல்வதை போல இருக்கின்ற பட்சத்தில் இது நாள் வரையிலும் நீ எப்படி இருந்தாலும் அதை பற்றி நீ கவலை கொள்ளாமல் இனிமேலாவது தெய்வங்களின் மீது ஞான நம்பிக்கை கொண்டு பயபக்தியோடு வணங்கி என் தங்கமே, அவர்கள் உன் உள்ளத்தில் இருக்கும்படி நீ செய்தால் போதும். உன்னை சுற்றி வந்திருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக சென்றுவிடும். எத்தனையோ பேர் நம் இல்லத்திற்கு வருகின்றார்கள். அவர்களிடத்தில் நேர்மறையான ஆற்றலை விட எதிர்மறையான எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் தெய்வங்கள் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது மட்டும்தான் உன்னிடத்தில் நேர்மறையான எண்ணங்களும் நல்ல சக்திகளும் உனக்கு துணையாக நின்று உன்னுடைய காரியங்களை எல்லாம் வெற்றியாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. தெய்வங்கள் உன் இல்லத்தில் இருக்கின்றது என்றால் இனி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது இதையெல்லாம் நீயாகவே உணரப்போகின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் நான் வந்துவிட்டேன் என்றாலே அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். எல்லா கஷ்டங்களும் இதுவரை உன்னை மாறி மாறி வந்து புரட்டி எடுத்ததையெல்லாம் நான் அறிவேன். அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் உன்னை நான் மீட்டுதான் எடுத்து வந்து இருக்கின்றேன். அதனால்தான்
நீ இப்பொழுது என் முன்னால் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இத்தனை பிரச்சனைகளையும் தாங்குவதற்கான மனவலிமையை உன்னிடத்திலே நான் எப்போதும் கொடுத்திருக்கின்றேன் அல்லவா? அதனால் இனி எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நீ எளிதாக கடந்து வந்து விடுவாய். அதனால் என் அன்பு பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடந்தாலும் அதை கண்டு ஓடி ஒளிய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படியெல்லாம் செய்தால் நீ என்னுடைய குழந்தையாக இல்லை என்றுதான் அர்த்தம். என் தங்கமே, பொதுவாக சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வ சக்தியினை அதிகரித்து கொடுக்கும். மேலும் எந்நாளும் நீ பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கு உன்னிடத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும், உனக்கு அவர்கள் ஆசிகளை கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் தெய்வங்களிடத்திலிருந்து நீ அவர்களினுடைய முழுமையான ஆசீர்வாதங்களையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் சொல்வார்கள், எனக்கு என் அம்மா அகல் தீபத்திலே காட்சி கொடுத்தால், நான் அங்கே பார்த்தேன், நான் இங்கே பார்த்தேன் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். நமக்கும் நம் அம்மா காட்சி தருவார்களா என்று பார்ப்போம் என்று ஒரு சோதனைக்காக செய்து பார்ப்பார்கள். அவர்கள் எல்லாம் அதற்காக மட்டுமே பூஜை செய்வார்கள். என் தங்கமே, இது போன்ற நம்பிக்கை இல்லாமல் ஏதோ சோதனை செய்வது போன்று எண்ணிக்கொண்டு செய்பவர்களுக்கு எல்லாம் இந்த அம்மா உண்மையாகவே காட்சி கொடுப்பது இல்லை. யார் உண்மையான பக்தி கொண்டு நம்பிக்கையோடு அகல் தீபத்தை ஏற்றி வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக என்னுடைய உருவத்தை நான் காட்டி கொடுப்பேன். அவர்களினுடைய இல்லத்திலும் நான் நிச்சயமாக குடியிருக்கின்றேன் என்பதனை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் திருநீரினுடைய வாசனை அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த அம்மா அங்கே இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். தெய்வ சக்திகள் உன் இல்லத்தில் நடமாடுகின்றது, அவர்களின் நடமாட்டம் அங்கே அதிகமாக இருக்கின்றது என்பதனை நீ ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ளலாம். எலுமிச்சை பழத்தினுடைய வாசனையும் வேப்பிலையினுடைய வாசனையும் உன் இல்லத்தில் அதிகமாக இருக்கின்றது என்றால் நிச்சயமாக தெய்வங்கள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வீட்டில் ஏதேனும் துர்நாற்றங்கள் இருக்குமானால் அந்த இடத்தில் தெய்வங்கள் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உன் வீட்டில் துர்நாற்றங்கள் வீசுகின்றது என்றால் ஏதோ ஒரு கெட்ட சக்தி உன் வீட்டிற்குள் நுழைந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு உடனே அதை அகற்றிவிட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, தெய்வங்கள் உனக்கு ஆசிகளை கொடுப்பதை உன் வீட்டில் உள்ள பூக்களின் மனம் அதிகமாக இருக்கும் பொழுது நீ தெரிந்து கொள்ளலாம். உன் வீட்டில் பூக்களின் மனம் அதிகமாக இருந்தால் உனக்கு தெய்வத்தின் அருள் கிடைக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே, உன் வீட்டை சுற்றிலும் என்னென்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு அமைதி எந்நாளும் இருந்து கொண்டே இருக்கும். எலுமிச்சை பழத்தை நீ பூஜை அறைக்குள் வைக்கும் பொழுதும் அதன் பிறகு அந்த வளம் அப்படியே இருக்கின்ற பட்சத்தில் தெய்வங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. ஒருவேளை அந்த எலுமிச்சம்பழம் காய்ந்து போகும், ஆனால் அது அழுகிவிடாது. அழுகிவிட்டது என்றால் அங்கே தெய்வ சக்தி இல்லை என்று அர்த்தம். எந்த எலுமிச்சை பழம் காய்ந்து போனால் அங்கே தெய்வ சக்தி குடியிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் இவையெல்லாம் எத்தனை நாட்கள் ஆனாலும் வாடாமல் அப்படியே மலர்ச்சியோடு இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் புதிதாக வைத்தது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். என் பிள்ளையே, அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள். அவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பதால் தான் அதனை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு மங்களகரமாக எந்நாளுமே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
உனக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, இத்தனை நாட்களும் எதிர்மறையாக சில விஷயங்கள் உனக்கு தோன்றி கொண்டிருந்தால் அந்த விஷயத்தை உன் அம்மா நான் வந்தவுடன் விரட்டியடிப்பேன் என்பதனை நீ உணர தொடங்கிவிட்டால் போதும். உன்னிடத்தில் நம்பிக்கையும் நேர்மையான எண்ணங்களும் அதிகமாக தோன்றிவிடும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. சற்று விலகியே இருக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கான காலம் வரும் வரை நீ சற்று பொறுமை காக்க வேண்டும் அல்லவா என் செல்ல குழந்தையே. அதுவரையிலும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் யாரிடமும் சொல்ல நெஞ்சிலே பூட்டி வைத்து கொண்டு நீ பொறுமை காக்க வேண்டும். ஏனென்றால் என் செல்லமே, உனக்கான நல்லது நடக்கப் போகும் சமயம்